என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ ஒரு முறை நின்று கேட்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னை நினைத்து ஒரு உயிர் அங்கே அழுது கொண்டு இருக்கின்றது. ஒருவேளை இன்றுமே இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளாமல் அந்த உயிரை விட்டு நீ விலகி செல்வாயானால் நிச்சயமாக அந்த உயிர் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை அவசரமாக கொண்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன, யார் என்ன செய்தால் நமக்கென்ன, அவர்கள் இருந்தால் என்ன போனால் என்ன என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு ஒரு விஷயத்தை கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ யோசித்தாலே உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்க ஒரு உயிர் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது கூட தெரியாமல் தான் இத்தனை நாளும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்பொழுதும் அதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்ததிலேயும் சரி, இனி வாழப்போவதிலேயும் சரி, எந்த ஒரு பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எத்தனையோ மனிதர்கள் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு கைகொட்டி சிரிக்கின்றார்கள். நீ படுகின்ற வேதனைகளை கண்டு மௌனமாக மனதிற்குள் எள்ளி நகையாடுகின்றார்கள். வெளிக்காட்டி கொள்வதில்லையே தவிர அவர்கள் மனதிற்குள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் இருந்தது கிடையாது. எப்படி நீ இந்த வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவிக்கப் போகின்றாய் என்று வேடிக்கை பார்க்க இவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களினுடைய இந்த எண்ணங்களுக்கு நீ ஒரு பொழுதும் நல்லதொரு உணர்வை கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் செய்ய நினைத்த விஷயமே உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதுதானே. இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு உரித்தானதாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் என்றுமே எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். அம்மா சொன்னது போல நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு எப்பொழுதுமே இதுபோல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் என்பதனை நீ நினைக்க தொடங்கினாலே போதும். அம்மா சொல்வது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளின் சந்தோஷத்தை முழுமையாக களத்தில் கொண்டவள் ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலகி நிற்க நினைத்ததில்லை. நான் எந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்திருக்கின்றேனோ அதே போல அன்பு கொண்ட ஒரு உயிர் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றார்கள் என்பதனை தெரிந்து கொண்டதனால்தான் உனக்கு என்று அதை பற்றி சொல்லிவிட உன் அம்மா வந்திருக்கின்றேன். நீயோ உனக்கு யாருமே இல்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்காக அங்கே இன்னொருவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். சரியான நேரத்தில்தான் இந்த செய்தி உன்னை வந்து சேர்கிறது அல்லவா? இந்த வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாவற்றையும் நாம் சற்றென்று ஒதுக்கிவிட முடியாது. ஒரு சில விஷயங்களிலே இருக்கின்ற நன்மைகள் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய தெய்வம் இந்த அம்மா எனக்கு தெரியாமல் இருக்குமா? அம்மா ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு உன்னிடத்தில் சொல்லாமல் இருந்து விடுவேனா? நிச்சயமாக ஒரு நாளும் மாட்டேன். உனக்கு இதுதான் சரி, இதுதான் வாழ்க்கை என்று ஏற்கனவே நான் குறித்து வைத்த விஷயங்கள் தான் உன் முன்னால் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். நமக்காக ஒருவர் கண்ணீர் வடிக்கின்றாரா? அவர் எதற்காக கண்ணீர் வடிக்கின்றார்? அப்படி கண்ணீர் வடிக்க என்ன காரணம்? அப்படி இவர்கள் கண்ணீர் சிந்துவதனால் நமக்கு என்ன பலன் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக இதனால் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நான் சொல்லி முடிக்கும் பொழுதே நீயே தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய்.
இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே அத்தனை சுலபமாக உனக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்பது உண்மை அல்லவா? அதுபோல உனக்கு பல விஷயங்களையும் கொடுத்திருக்கின்றது. பல விஷயங்களை கொடுக்கவில்லை என்றாலும் கொடுத்த ஒரு சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தரமானதாக கொடுத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொள். உனக்கான சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் நீ எப்படி பெற்றுக்கொண்டாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக மாறும். நீ எதிர்பார்த்த மாற்றங்களையும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் கடந்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க முடியும். நான் அப்படி இல்லாமல் இப்போது உனக்காக இருக்கின்ற ஒரு உயிரை மட்டும்தான் நான் அடையாளம் காட்டுகின்றேன். அவரை உன்னிடத்தில் வெளிக்காட்டி தர வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உயிரை நீ இன்றே புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் இது தெரியாமல் நீ இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் காலம் முழுவதும் இந்த அம்மாவினிடத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் யாருமே இல்லாத நிலை உனக்கு இருக்கின்றது என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய். இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் மாற்றத்தை காண வேண்டும். அதற்கு நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும். இவர்களை நீ உணர்ந்து விட்டால் இனி ஒரு பொழுதும் என் பிள்ளை அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை மீது நீ ஒரு பொழுதும் நடந்து கொள்ள மாட்டாய். அப்படி யார்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? உனக்காக ஒருவர் அறிகின்றார் என்றால் அது யாராக இருக்க முடியும்? உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களையெல்லாம் கண்டு வேதனைப்பட்டு எப்பொழுதுமே உனக்காக ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது உன்னுடைய உயிரான உறவாக மட்டுமே இருக்க முடியும். அந்த உறவு உன்னுடைய தாயாக இருக்கலாம், உன்னுடைய தந்தையாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய நல்ல நட்பாக இருக்கலாம். எந்த ஒரு உறவு எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து கொண்டு உனக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது உன்னோடு உடன் நின்று தானும் சேர்ந்து அந்த துன்பத்தை அனுபவித்து படுகின்றதோ, எல்லா துன்பங்களையும் கண்டு கலங்காமல் இரு என்று உனக்கு ஆறுதல் சொல்கின்றதோ, அதுதான் என் தங்க குழந்தையே, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.